கவர்மெண்ட் மினிஸ்டருக்கு கொடுத்த அந்த கார்ல தாவேகாவினர் ஜாலியா ரைடு போறாங்க. சிவகாசி தொகுதி அமைச்சர் கீர்த்தனா அவங்களுக்கு கொடுத்த அந்த கவர்மெண்ட் கார்ல நிறைய தாவேகாவினரை உட்கார வச்சு ஜாலியா ரைடு போறாங்க. இந்த சம்பவம் குறித்து மக்கள் எதிர்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அரசு வாகனங்கள் தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேகா ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் எந்த ஒரு தொழில் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அது இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸும் எந்த ஒரு முதலீட்டு ஒப்பந்தமும் இன்னி வரைக்கும் கையெழுத்தாகல. தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பொதுவா கம்பெனிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கூடுதலான லாபம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காசு ப்ராஜெக்ட் சரியான முறையில் நடந்து நல்ல ஒரு உற்பத்தி ஆகும் பட்சத்துல தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான ஆட்சி இல்லை. என்னதான் பாத்தீங்கன்னாலும் கூட்டணி ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான சூழல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி நடக்கும் பட்சத்துல ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது இன்னொரு கட்சி அதை எதிர்த்து இருக்கும் போது கடைசியில என்ன ஆகும், அந்த மெஜாரிட்டி உடைஞ்சு ஆட்சி கலைஞ்சிடும். அப்படி ஆட்சி கலையும் பட்சத்துல ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வைங்க, அந்த ப்ராஜெக்ட் நின்று போயிடும். அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சுன்னா அந்த கம்பெனிக்கு அவனுக்கு லாஸ். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த ஆட்சி கண்டினியூவா 5 வருஷம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க. அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கம்பெனில ராணுவத்துக்கு உண்டான ஏர்கிராஃப்டுடைய உதிரி பாகங்களை தயாரிக்கலாம். அதற்கு உண்டான இடத்த 100 ஏக்கர் போன தமிழ்நாடு அரசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினாங்க. அந்த தொழிற்சாலை ஓசூர்ல ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. தமிழ்நாடு அரசும் 3 வருஷமா இது சம்பந்தமான ஃபாலோ அப் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்ததுனால கடந்த ஆட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கல. அதனால புதிய ஆட்சி வந்ததுனால இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியா இருக்கிறதுனால இது எந்த நேரத்திலையும் கவிழலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சி எந்த நேரத்திலும் ஸ்டேபிளா இருக்காது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஆந்திரா கவர்மெண்ட் கூட அவங்க இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கைவிட்டு போன இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 15,000 கோடி. ஆனா 7,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதே போல ராயல் என்ஃபீல்டோடைய பிளான்ட் வைக்கிறதுக்காக செய்யாறுல 950 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வேல்யூவோட சைன் பண்ணாங்க. இதே ராயல் என்ஃபீல்டோடைய அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு கையில வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது சமீபத்துல ஆந்திரா ஸ்டேட்ல தடான்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்கு அப்படின்றத நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க வச்சு அவருக்கு அனுபவம் இல்லாம இன்னைக்கு என்ன சூழ்நிலை, அதிகாரிகள் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு. சரியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அனுபவம் இல்லாம அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜயோட ஃபேஸ் வேல்யூக்காக 108 இடங்கள்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா, எந்த ஒரு அனுபவம் இல்லாம மந்திரிகள் அமரும் போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போக போக என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.